கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒரு புதிய பயணத்தை தொடங்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை உருவாகுகிறது. புதிய வேலை, புதிய ஊர், புதிய ஊழியம், புதிய பொறுப்பு அல்லது புதிய வாழ்க்கையின் அத்தியாயம் என நம் இதயத்தில் பயத்தையும் நிச்சயமற்ற தன்மையும் உண்டாக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் யாக்கோபிடம் கூறிய ஒரு வாக்குறுதி இன்று நமக்காகவும் ஒலிக்கிறது. ஆமென். நான் உன்னோட இருப்பேன். அல்லேலூயா. தேவன் யாக்கோபை தனியாக அனுப்பவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, அவரோடு தம்முடைய பிரசன்னத்தையும் அனுப்பி வைக்கிறார். அந்த பயணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை தேவன் ஆரம்பத்திலேயே வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அப்பயணத்தில் அவரோடு கூடவே இருப்பேன் என்று யாக்கோபுக்கு வாக்குறுதி அளிக்கிறார். ஆமென். இன்று நீங்கள் ஒரு புதிய முடிவு எடுக்க தயாராக இருக்கலாம். எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று கவலைப்படுகிறீர்களா? வாய்ப்புகளுக்கான கதவுகள் அடைக்கப்பட்டது போல தோன்றுகிறதா? மக்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களா? இந்த வசனம் உங்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கும் ஒரு நற்செய்தியை கொண்டு வருகின்றது. ஆமென். வாசிப்போம். ஆதியாகமம் 31 அதிகாரம் 3 வசனம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிக்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் இடத்தில் பயம் நிலைக்காது. தேவன் வழிநடத்தும் பயணம் ஒருபோதும் வீணாகாது. அவர் உங்களோடு இருப்பதால் நீங்க ஒருபோதும் தனியாக இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியையும் தேவன் காண்கிறார். நீங்கள் கண்ணீரையும் உங்கள் ஜெபங்களையும் உங்கள் எதிர்பார்ப்புகளையும் அவர் அறிவார். சரியான நேரத்தில் சரியான கதவுகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட பாதையிலே நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இன்று நம்பிக்கையோடு முன்னேறுங்கள். உங்கள் அடுத்த பயணம் எதுவாக இருந்தாலும் அதை தனியாக சிந்திக்க வேண்டியதில்லை. ஏனெனில் தேவன் உங்களிடம் சொல்கிறார், நான் உன்னோட இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாக்கோபின் வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். அவர் தம் வீட்டை விட்டு வெளியேறி லாபானுக்காக பல ஆண்டுகள் கடுமையாக உழைத்தார். அப்பொழுது பல இன்னல்கள், ஏமாற்றங்களையும் மன வேதனைகளையும் சகித்து கொண்டு சூழ்நிலையில் அவருக்கு எதிராக திரும்பினாலும் அதனால் அவர் இனிமேலும் இங்கே தங்கியிருக்க முடியாது என்ற நிலை உருவாகுகின்றது. அப்போது ஆண்டவர் யாக்கோபிடம், திரும்பி போ, உன் சொந்த இடத்திற்கு உன் பயணத்தை தொடங்கு, நான் உன்னோட இருப்பேன் என்று கூறினார். ஆமென். வசனத்திலிருந்து நாம் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டிய 3 முக்கியமான ஆசீர்வாதங்கள் என்று நாம் தியானிப்போம். முதலாவது, நீங்கள் தனியாக இல்லை. இன்று நீங்களும் ஒரு பெரிய மாற்றத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கலாம். அது ஒரு புதிய வேலையாகவோ, புதிய தொழிலாகவோ, புதிய உறவாகவோ அல்லது வாழ்க்கையின் புதிய கட்டமாகவோ இருக்கலாம். நான் தனியாக புறப்படுகிறேன், எனக்கு துணையாக யார் வருவார்கள் என்று எண்ணி அஞ்சாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக சொல்கிறார், நான் உன்னோடு இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக, பயத்தை தூக்கி போடுங்கள். மனிதர்களின் வாக்குறுதிகள் சூழ்நிலையில் ஏற்ப மாறுபடும். ஆனால் தேவனுடைய வாக்குறுதியோ என்றென்றும் மாறாது. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எடுத்து வைக்கும் அடுத்த அடியில் உங்களிடம் நடந்து வருவது வெறும் மனிதர்கள் அல்ல. எனக்கு பிரியமானவர்களே, மாறாக இந்த அகில உலகத்தையும் படைத்த தேவன் ஒருவரே உங்களோடு கூட நடந்து வருவார். எனவே உங்கள் பயத்தை தூக்கி போடுங்கள். ஆமென். மூன்றாவதாக, காயப்பட்ட இடத்தில் சுகம். லாபானின் வீட்டில் யாக்கோபு அனுபவித்த துன்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அவரை ஆசீர்வதிப்பதற்காகவே தேவன் அவரை ஒரு புதிய பயணத்தை தொடங்க சொன்னார். அதே போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த கண்ணீருக்கும் போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தேவன் உங்களுக்காக ஒரு புதிய வாசலை திறந்து வைக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. கடைசியாக, உங்கள் அடுத்த பயணம் கலக்கத்தின் பயணமாக இருக்காது. எனக்கு பிரியமானவர்களே, வெற்றியின் பயணமாக இருக்கும். பயத்தின் பயணமாக இருக்காது. சமாதானத்தின் பயணமாக இருக்கும். தோல்வியின் பயணமாக இருக்காது. தேவனின் ஆசீர்வதிக்கப்பட்ட பயணமாக இருக்கும். இனி ஒருபோதும் பின்னோக்கி பார்க்காதீர்கள், முன்னேறி செல்லுங்கள் என்று தேவன் உங்களிடம் கூறுகிறார். அல்லேலூயா. துணிச்சலுடன் ஒரு அடியை எடுத்து வையுங்கள். உங்கள் அடுத்த பயணத்தின் தேவன் நிச்சயமாக உங்களுடன் வருவார். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, இந்த காணொலியில பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வாழ்வின் அடுத்த கட்டம் குறித்து பயம் மற்றும் கவலையால் நிறைந்த ஒவ்வொரு இருதயங்களையும் நாங்கள் உமது கரங்களில் ஒப்புவிக்கிறோம். யாக்கோபிடம், நான் உன்னோடு இருப்பேன் என்று நீர் வாக்களித்தது போலவே இவர்களுடைய அடுத்த பயணத்திலும் இவருடன் கூடவே நீர் வாரும் ஐயா. இவர்களுடைய பயத்தை போக்கி இவருடைய பாதைகளை நீ செம்மைப்படுத்துவீராக. தடைகளை இவர்கள் முறியடிக்கும் போது இவர்களை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். 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 அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். தினமும் தேவனுடைய வார்த்தை கேட்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர எங்களோடு இணைந்திருங்கள்.
லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தேவ நற்செய்தியை தொடர்ந்து பெற எங்கள் சேனல்களை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.